அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் 2023 பேட்ச் 2 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதோட டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வித் இந்த ஆப்ஷன்ஸுக்கான மீனிங்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து ஈஸியாக வந்து தமிழில் வந்து எப்படி வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அட் த எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்காணப்பவற்றுள் மு மேத்தாவின் நூலை தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மு மேத்தாவின் நூலை தேர்ந்தெடுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ மு மேத்தாவின் நூல் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊர்வலம், தண்ணீர் தண்ணீர், சில இறகுகள் சில பறவைகள், ஒரு சிறு இசை. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ஊர்வலம், அதுதான் வந்து மு மேத்தாவின் நூல். ஓகேங்களா? இந்த தண்ணீர் தண்ணீர் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமல் சுவாமிநாதன். ஓகேங்களா? சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிறது கல்யாண்ஜி. ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து கல்யாண்ஜி வந்து 2 இதில் எழுதுவார். ஓகேங்களா? அவரோட பேர் வந்து வண்ணதாசன். 2 புனை பேர் இருக்கும் அவருக்கு, வண்ணதாசன் கல்யாண்ஜி. ஓகேங்களா? சி கல்யாண சுந்தரம் அவரோட பேர் தான் இது, கல்யாண்ஜி. ஓகேங்களா? வண்ணதாசன்கிறவர் வந்து கதைகள் எழுதுவார். ஓகேங்களா? சிறு கதைகள். ஓகேங்களா? கல்யாண்ஜி வந்து கவிதை. ஓகேங்களா? அப்போ ஒரு சிறு இசைங்கிறது வந்து வண்ணதாசன். ஓகேங்களா? சில இறகுகள் சில பறவைகள், இதுவும் வந்து சிறுகதை தான். ஸோ வண்ணதாசன் தான். ஓகேங்களா? சில இடத்துல கவிதை ஒன்று கொடுத்துட்டு அதோட ஆசிரியர் கேட்பாங்க, அப்போ கல்யாண்ஜின்னு வரும் அவரோட புனை பெயர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், கல்யாண்ஜியின் கவிதை நூல். நான் சொன்னேன் இல்லையா, கவிதை நூல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. முன்பின், ஆதி, ஒரு கிராமத்து நதி, அந்நியமற்ற நதி, ஒரு கிராமத்து நதி. ஓகேங்களா? ஒரு கிராமத்து நதி யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பால சுப்பிரமணியன். ஓகேங்களா? இவர் தான் எழுதியிருப்பார். அடுத்தது 3வது பாருங்கள், புது கவிதை இவ்வாறு குறிப்பிடப்படவில்லை. ஓகேங்களா? புது கவிதை வந்து வேறு பேரில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேறு வேறு அர்த்தங்கள்னா அதில் ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டற்ற கவிதை கரெக்டு. விலங்குகள் இலா கவிதை, இதுவும் கரெக்டு. ஓகேங்களா? கட்டுக்குள் அலங்கா கவிதை. ஓகேங்களா? இந்த இலகு இலா கவிதை அதுதான் வந்து தவறானது. அடுத்தது 4வது பாருங்கள், ரிவோல்ட் எனும் ஆங்கில இதழனை நடத்தியவர் யார்? ரிவோல்ட் என்ற ஆங்கில இதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். ஓகேங்களா? அது மட்டும் பகுத்தறிவு, விடுதலை. ஓகேங்களா? இதுவும் இவரோட புக்ஸ் தான். ஓகேங்களா? பாரதியார் பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்னு ஒரு இது, இந்தியா. ஓகேங்களா? விஜயா, இந்த புக்ஸ் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? இதழ்கள் வேறு வந்து இந்த மாதிரி இதழ்களை வந்து நடத்தியிருப்பார். இதழ்கள் இந்தியா, விஜயா. பெருஞ்சித்தினார் வந்து தென் தமிழ், தமிழ் சிட்டு, இந்த மாதிரி இதழ்கள். ஓகேங்களா? இதெல்லாம் அவரோட இதழ்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், உலக தாய்மொழி நாள் கடைபிடிக்கப்படுவது எப்போதுன்னு கேட்குறாங்க. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. இந்த ஜூன் 5 அப்படிங்கிறது இயற்கை நாள். ஓகேங்களா? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உலக இயற்கை நாள், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. அதுக்கு அடுத்தது பெருஞ்சித்திரனின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 6th புக்கில் பார்த்தோம், 6th டேர்ம் 1 புக்கில் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? துரைமாணிக்கம். வாணிதாசன், இவரோட இயற்பெயர் வந்து அரங்கசாமி. ஓகேங்களா? 7வது பாருங்கள், யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பினால் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டி சிறப்பிக்கப்பட்டவர் யார்? தந்தை பெரியார். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின், தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று வழங்கிய அமைப்பு எதுன்னு கேட்டால் யுனெஸ்கோ மன்றம். ஓகேங்களா? அடுத்தது 8வது பாருங்கள், நாட்டு பண்ணுக்கு மெய்ப்பாடுகளோடு நடனமாடிய முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாங்க. நாட்டு பண்ணுக்கு மெய்ப்பாடுகளோடு பால சரஸ்வதி, இவங்க தான். ஓகேவா? 9வது பாருங்கள், கேழ்வரகு சோளம் முதலிய குலை வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. கதிர், தாறு, கொத்து, சீப்பு. ஆப்ஷன் ஏ கதிர் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இந்த தாறு அப்படிங்கிறது வாழைத்தாறு அந்த மாதிரி வரும். ஓகேங்களா?
கொத்து அப்படிங்கிறது வந்து இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் வரும். ஓகேங்களா. சீப்புனா வாழைப்பழம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்கள். 10வது கொஸ்டின்னா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கூற்றும் காரணமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். கூற்று பட்டறை நான் முத்துசாமி இந்திய அரசின் தாமரை திரு விருதயம். தாமரை திருனா இதோட வட இந்திய சொல் என்ன? பத்மஸ்ரீ. ஓகேங்களா. தமிழ்நாட்டு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார். இது கரெக்டு. இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசுபவை. ஓகேங்களா. பேசுபவை, பேசாதேன்னு கொடுத்துருக்கோம். ஸோ தப்பு. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி. அடுத்தது 11 பாருங்கள். 4 அடி சிற்றல்லையும் 8 அடி பேரலையும் கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குறுந்தொகை. ஓகே. இந்த நெடுந்தொகை அப்படிங்கிறது தான் வந்து அகநானூறு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின் பாருங்கள். அறம் பொருள் இன்பம் என்றால் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அறம் பொருள் இன்பம் கொண்ட நூல் நம்மளுக்கு தெரியும், திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு நூல் என்ன? நாலடியார். அப்போ ஆப்ஷன் பி. 13வது கொஸ்டின். இந்திர விழா நடைபெற்ற நாட்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 28. 28 நாட்கள் கொண்டது தான் இந்திர விழா. ஓகேங்களா. 14வது கொஸ்டின் பாருங்கள். நெடுவேல் குன்றம் என்று அழைக்கப்படும் மலை எதுன்னு கேட்டிருக்காங்க. அழகர் மலை, பழனி மலை, சுருளிமலை, வேங்கடமலை. சுருளிமலை. அடுத்தது மாயம் என்ற சொல் தரும் பொருள் என்ன? மாயம் சொல்லும் பொருள் இம்பார்ட்டன்ட் சொன்னோமா. நம்ம ஸ்கூல் புக்ஸில் பார்க்கும்போது 6th புக் பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு 7th 8th எல்லாமே பார்க்க போகிறோம். சொல்லும் பொருள் வந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். ஓகேங்களா. மாயம் என்ற சொல்லுக்கு பொருள் வந்து விளையாட்டு. உழைவின்றி தாழாது ஊஞ்சாற்றுபவர். திருக்குறள் வந்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே. திருக்குறள் உழைவின்றி தாழாது ஊழான்னா முயற்சி உடையார். ஓகேங்களா. முயற்சி உடையார் தான் வந்து காலம் தாழ்த்தாமல் வந்து வேலைகளை செய்து கொண்டிருப்பார். ஓகேங்களா. வெற்றி அடைவதற்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். அடுத்தது 17வது கொஸ்டின் பாருங்கள். 782 அடிகளை கொண்ட மதுரை காஞ்சி. ஓகேங்களா. இது கேட்பாங்க. 10 பாட்டில் அதிக அடிகளை கொண்ட நூல் அப்படின்னு கேட்டால் மதுரை காஞ்சி. குறைந்த அடிகளை கொண்ட நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு. ஓகேங்களா. முல்லைப்பாட்டு. மதுரையை பற்றி சிறப்பிக்கும் அடிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 354. இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. இரடி பொம்மல் என்ற சொல் பின்வற்றுள் எதனை குறிக்கும்? இங்கே பாருங்கள். இதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. சொல்லும் பொருள் நம்ம பார்த்து ஏற்கனவே 6th புக்கில். பொம்மல்னால் சோறு. இப்போ இது 2த்தில் ஏதோ ஒன்று. இரடி பொம்மல் அப்படின்னா திணைச்சோறு. ஓகேங்களா. பொருந்தாத சொல்லி தேர்ந்தெடுக்கும். மூதூர், நல்லிசை, புன்புலம், அடுப்போர். இது 3 பார்த்திங்கன்னா பண்பு தொகை. இந்த அடுப்போருங்கிறது வினைத்தொகை. ஸோ ஆப்ஷன் வந்து டி. 19. ஓகேங்களா. 20வது கொஸ்டின் பாருங்கள். பின்வற்றுள் கம்பர் எழுதாத நூல் எழுது. எழுதாத நூல் கேட்டிருக்காங்க. ஏர் எழுபது கம்பர் எழுதுந்து, சிலை எழுபது திருக்கை வழக்கம். இந்த திருவள்ளுவர் மாலை எழுதுந்து யாருன்னா கபிலர். ஓகேங்களா. 21 பாருங்க. தவறாக பொருந்தியுள்ளதை காண்க. ஊன் இறைச்சி கரெக்டு. திணைனா ஒழுக்கம். வெள்ளம் நீர்ப்பெருக்கு. ஸ்பெல்லிங்ஸும் பார்த்துக்கணும் நம்ம இதில். வெள்ளம் நீர்ப்பெருக்கு கரெக்டு. இந்த அன்னம் பாருங்கள். இந்த அன்னம்னா தான் சோறு. இந்த அன்னம்னா நாக்குன்னு பொருள் தரும். ஓகேங்களா. அன்னம் அப்படின்னா உணவு. ஓகேவா. அடுத்தது வந்து 22 பாருங்கள். பெயர் அறியா என்ற சொல்லி பிரிக்க கிடைப்பது. பெயர் கூட்டல் அறியா. ஆப்ஷன் சி. தவறாக பொருந்தியுள்ளதை காண். ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து கரெக்டு. கான்சனன்ட் மெய் எழுத்து. ஓகேங்களா. வவல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து உயிர் எழுத்து. உயிர். ஓகே. வேர்ல்வின் சுழல் காற்று கரெக்டு. டெம்பஸ்னால் சூறாவளி கிடையாது. டெம்பஸ்னால் புயல். சூறாவளினா என்ன வரும்னா சைக்ளோன். ஓகேவா. நெக்ஸ்ட் 24 பாருங்கள். கீழ்காற்றோடு பிறமொழி சொற்கள் அற்ற தொடரை தேர்ந்தெடுக்கும் கொடுத்துருக்காங்க. கண்ணாடி முன் அலங்காரம்ங்கிறது வந்து வடச்சொல். ஓகே. அதுக்கான இணையான சொல் என்ன? தமிழில் ஒப்பனை. ஓகேங்களா. அப்போ இது தவறு. இம்மார்க்கத்தில் யாத்திரைனா பயணம். அதுவும் கிடையாது. அரசு உத்தியோகம்னா வேலை கிடைப்பது எளிதன்று. இதுவும் தவறு. எளிதிக்கு ஒப்பனை செய்து கொள்வது மிகவும் பிடிக்கும். இதுதான் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா.
அடுத்தது வழுவு சொல் தொடர்பான கூற்று. கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்கள். கார்த்திகை மாதம் அடைமழை என்பவர்கள். அடைமழையில் அடைமழை பெய்தது. ஓகேங்களா. நஞ்சை நிலத்தில் அவரைக்காய் காய்த்துள்ளது. நஞ்சையில் நன்சை. நன்சை நிலத்தில் அவரைக்காய் காய்த்துள்ளது. ஓகே, அப்போ 2 கூற்றும் தவறு. ஆப்ஷன் சி. ஓகேங்களா. 26 பாருங்கள். சந்தி பிழையுடன் உள்ள தொடர். சந்தி பிழையற்ற கேட்கல, சந்தி பிழையோடு எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் கரெக்டு. சிறிய குடத்தையோ பித்தளை செம்பையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுதலை கரகம், இதுவும் கரெக்டு. ஓகே, தமிழக மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் கரெக்டு. தக தந்தக என்ற பாடினான், இது தவறு. பிகாஸ் இது ஒரு இரட்டை கிளவி. ஓகேங்களா. பொருள் தராது, பிரித்தால் பொருள் தராது. ஓகேங்களா. அங்கே வல்லினம் மிகாது, அங்கே வல்லினம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வலி மிகுந்து கொடுத்துருக்காங்க, ஸோ தவறு. அடுத்தது பாருங்கள். கவிதை புலவரால் இயற்றப்பட்டது என்பது. இயற்றப்பட்டது அப்படின்னாவே செயல்பாட்டு வினைத்தொடர். ஓகேங்களா. அடுத்தது 28 பாருங்கள். ஆதிரியான் என்ற பெயர் சொல்லின் வகை. ஆதிரியான் அப்படிங்கிறது காலப்பெயர். ஓகேங்களா. ஆதிரியான் அப்படிங்கிறது காலப்பெயர். நாராமலர் என்பது இலக்கணம். நாரா ஆள முடிஞ்சாவே நாரா ஈறுகட்ட எதிர்வரை பெயரெச்சம். ஓகேங்களா. அடுத்தது 30 பாருங்கள். கண்ணதாசனின் நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எது? புதினம் இது கூட கேட்கலாம், கலை சொல்ல நாவல். ஓகேங்களா. பாருங்கள். ஆயிரந்தீவு, அங்கையர்கண்ணி, அனார்கலி, கடல் கொண்ட தென்னாடு, சேரமான் காதலி. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். நருந்தொகை இன்னொரு பேர் என்ன சொன்னோம் 6th புக்கில்? வெற்றி வேட்கை. இந்த நூலை எழுதுனது யார்? அதிவீரராம பாண்டியன். ஓகேங்களா. ஏக்கு 4. ஓகே, ஆப்ஷன் 2 தான் வருது. ஓகே. மதுரை பதிற்று தந்தாதி எழுதுனது யாருன்னா பரஞ்சோதி முனிவர். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நீதிநெறி விளக்கம் எழுது குமரகுருபரர். தொன்னூல் விளக்கம் எழுது வீரமா முனிவர். ஓகேங்களா. அடுத்தது இது 6th புக்கில் பார்த்தோமா, ஓல்டு புக்கில். பொக்கிஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புக் பேக் கொஷின். இது ஒரு புக் பேக் கொஷின். ஓகேங்களா. நம்ம புக்கில் சால்வ் பண்ணி காட்டிருப்போம். பொக்கிஷம் அப்படிங்கிறது செல்வம். விஸ்தாரம் பெரும்பரப்பு. சாஸ்தி மிகுதி. ஓகேங்களா. சிங்காரம் அழகு. அப்போ 4 1 2 3 4 1 2 3 ஆப்ஷன் ஏ. அடுத்தது 33 பாருங்க. பொறுத்துக்களை தோம், வசி, கலாம், வேதிகை. ஓகேங்களா. தோம், வசி, கலாம், வேதிகை. தோம்னா என்னென்னா குற்றம், வசினா மழை, கலாம்னா போர், வேதிகைனா திண்ணை. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ 4 3 1 2. 34 கொஸ்டின் பாருங்கள். 34 பொருள் அறிந்து பொறுத்துக்க. பொருள் தெரிஞ்சால் தான் நம்ம பொருத்த முடியும். ஓகேங்களா. அதான் சொல்லும் பொருள் இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஸ்கூல் புக்ஸை நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். நியூ புக்ஸ் அஸ் வெல் ஓல்டு புக்ஸ். பிகாஸ் எதில் இருந்தாலும் நமக்கு கொஸ்டின் வரலாம். இதில் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஆரி, பொம்மல், ஆறு, புரிசை. ஆறுன்னா நம்மளுக்கு தெரியும் வழி, பொம்மல்னால் சோறு பார்த்தோம் இல்லையா. ஓகேங்களா. அதை வச்சு இதை பொருத்தலாம். அப்போ பிக்கு 3 எடுங்க. பிக்கு 3 எடுத்திங்கன்னா ஒரே ஆப்ஷன் சி மட்டும் தான். ஓகேங்களா. அப்போ ஆரினா அருமை. ஓகே. பொம்மல்னால் சோறு, ஆறுனா வழி, புரிசைனா மதில். ஓகேங்களா. நம்ம எல்லா சொல்லும் பொருளும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் பார்க்கும்போது ஸ்க்ரால் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 1 2 பொறுத்துனாவே மீதிக்கு ஆன்சரை ஈஸியாக அரைவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பொறுத்துக்கள் கொடுக்கும்போது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள். மாமழை போற்றுதும் எதில் கொடுத்துருப்பாங்க? சிலப்பதிகாரம். பார்த்தோமா 6th புக்கில். பட்டி மண்டபத்து பாங்கரி நேரி. பட்டி மண்டபத்து மணிமேகலை கொடுத்துருப்பாங்க. அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. குறுந்தொகை தோழி. ஓகேங்களா. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது திருக்குறள். அப்போ பொறுத்துங்க. ஏக்கு 3. ஓகே. டிக்கு 2. டிக்கு 2னா இங்கே ஆப்ஷன்ஸ் வருது. அப்போ 35 பாருங்கள். ஆப்ஷன் டி பாருங்கள். 3 1 4 2. ஓகேவா. அடுத்த பொறுத்துக்க பாருங்கள். இங்கே ஆதி காலத்தில் செஞ்ச அந்த தொழில்களும் அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க, அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க, அண்ட் என்ன தொழில் செஞ்சாங்க. ஓகேங்களா. கார்கர். பாசவர்னா வெற்றிலை விற்பவர். ஓகேங்களா. அப்போ இந்த கார்கர்னா நெய்ப்பவர், ஆடை நெய்ப்பவர்னா நெய்பவர். ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர். காழியர்னா பிட்டு விற்பவர். அப்போ ஆப்ஷன் ஏ 3 4 2 1.
37 பாருங்கள். மாக்கடல் இது வந்து இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மாக்கடல் மா அப்படின்னா உரிச்சொல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதிர்குரல் அப்படின்னு வினைத்தொகை. வில்லும் வாளும் உம்மைத்தொகை. ஓகேங்களா. மறைஞ்சு வந்திருக்கு உம்மைத்தொகை. அதே தாயும் தந்தையும் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வந்து எண்ணும்மை. ஓகேங்களா. பைங்கிலி பண்புத்தொடர். ஓகேங்களா. அப்போ 37 ஆப்ஷன் ஏ 4 1 2 3. அடுத்தது 38வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் பொறுத்துக்க. ஓகேங்களா. பெயர்ச்சொல் படித்தோம் இல்லையா 6th புக்கில் பெயர்ச்சொல். அது வந்து கொடுத்துருக்காங்க. 6 வகைப்படும் பண்பு படிச்சிருப்போம் இல்லையா. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர், சின்ன பெயர். ஓகேங்களா. அதுலேருந்து நீலமலர் பூத்தது. நீலமலர் அப்படிங்கிறது என்ன? ஒரு பண்பு பெயர். சிங்கம் பொருட்பெயர். 8:30 மணி காலப்பெயர். அகழ்தல் தள்ளு முடிஞ்சாவே அது தொழில் பெயர். 38. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் சி 3 1 4 2. அடுத்தது பொறுத்துக்களை பாருங்கள். விலங்குகளும் அது குட்டிகளை வந்து என்ன சொல்லுவாங்க? இளம் கன்றுகளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. சிங்கம் அப்படின்னா குருளை. புலினா பழர். ஓகேங்களா. ஆடு என்ன சொல்லுவாங்க? ஆடு வந்து குட்டி, ஆட்டுக்குட்டி தான் சொல்லுவோம். மான் கன்று. ஓகேங்களா. யானையும் கன்று தான் சொல்லுவோம். ஓகேங்களா. யானையும் கன்று தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. 39. அப்போ ஆப்ஷன் டி பாருங்கள். 4 1 2 3. ஓகேங்களா. ஆப்ஷன் டி. அடுத்தது 40வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்களை கிண்ணறம் கலகம். ஓகேங்களா. இதே தான். ஓகே. இந்த லா டிஃப்ரென்ஸு ல ந இந்த ரகரம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. கிண்ணறம்னா யாழ். இந்த சின்னனா கிண்ணறம்னா யாழ். ஓகேவா. அப்போ இந்த கிண்ணறம்னா வீணை. இந்த கலகம்னா பெருச்சாளி. இந்த கலகம்னா குழப்பம். கலகம் செய்வது. வேலூர் கலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குழப்பம். அப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் டி 3 1 4 2. அடுத்தது தமிழ்ச்சொல் ஆங்கில சொல். பேச்சாற்றல் எலாக்குவேஷன் 6th புக்கில் பார்த்து இல்லையா, அதில் தான் கொடுத்துருக்காங்க. அழகியல்னா எஸ்தெட்டிக்ஸ். ஓமைனா பேரபிள். பொறிப்புனா இன்ஸ்கிரிப்ஷன். இப்போ 41க்கு ஆப்ஷன் வந்து பி 3 4 1 2. அடுத்தது இங்கே பாருங்கள். பழமொழி அதுக்கான காரணம் அது வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1000 காலத்து வேணால் நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரைத்தல் இயலாத செயல். கம்பி நீர்தான் விரைந்து வெளியேறுதல். கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பார்க்காமல். 42 வந்து ஆப்ஷன் ஏ 3 1 4 2. அடுத்தது இங்கே பாருங்கள். பொறுத்துக்களை மாமழை பெய்கலையே. ஓகேங்களா. மா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே. மாமழை பெய்கையிலே. மாம்பூவே கண்ணுரங்கு. பாடினேன் தாளாத்து. ஆடி ஆடி ஓய்ந்துருங்க. ஆடி ஆடி அடுக்குத்தொடர். ஓகேவா. மாமழை பெய்கலையே உரிச்சொற்றொடர். மாம்பூவே கண்ணுரங்கு அப்படின்னு சொன்னால் விழித்தொடர். பாடினேன் தாளாட்டு வினை முற்று. ஓகேங்களா. 43 பி 1. ஓகேவா. 3 4 2 முடிஞ்சிச்சுங்களா. அடுத்தது பொறுத்துக்களை பாருங்கள். அவள் பாடினாள் தன்வினை. ஆசிரியர் மாணவனை படிக்க வைத்தார் பிறவினை. கபிலன் உரை ஆற்றினான் செய்வினை. ஓகேவா. தொல்காப்பியால் இயற்றப்பட்டது செயற்பாட்டு வினை. இப்போ 44 பாருங்கள். ஆப்ஷன் பி 3 1 4 2. ஓகேவா. பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 45 பாருங்கள். ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா சின்ன பிள்ளை. வாழ்வு உரிமை விருது வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சாகித்ய அகாடமி விருது ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினத்துக்காக கொடுத்துருப்பாங்க. வேருக்கு நீர். ஓகேங்களா. தாமரை செவ்வனி விருது வந்து பால சரஸ்வதி. நடனம் பார்த்துலையா, நடனம் அதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ 45 ஆப்ஷன் வந்து டி 4 3 2 1. ஓகேவா. 46 பாருங்கள். பொறுத்துக்களை செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். காப்பியம்னா எபிக் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கம் ஏன்ஷியன் லிட்ரேச்சர். நாட்டுப்புறம்னா ஃபோக். ஓகேங்களா. ஃபோக் லிட்ரேச்சர். அப்போ 46 ஆப்ஷன் வந்து சி 2 1 4 3. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். கருவிகள் மொத்தம் 4 வகைப்படும். தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கச்சக்கருவி. ஓகேங்களா. தோல் கருவி முழவு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. நரம்பு கருவி எதுனா பரிவர்த்தினி அப்படிங்கிறது வீணை.
ஓகேங்களா. வீணை ஒரு வகை வீணை. காற்றுக்கருவி. காற்றுக்கருவி வந்து எது வரும்? கொம்பு. கச்சக்கருவி சேக்கண்டி. கச்சக்கருவினா வந்து இந்த 2 இது இருக்குல்ல, தாளம் போடுவாங்க இல்லையா, 2 இதை மோதிக்கொண்டு செய்வது, அந்த மாதிரி அதில் வர இசை தான் வந்து கச்சக்கருவின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 47 ஆப்ஷன் வந்து டி. அடுத்தது 48 பாருங்கள். பொறுத்துக்களை. தண்ணீர் தண்ணீர் நம்ம பார்த்தோம், கோமல் சுவாமிநாதன். ஓகேங்களா. அடுத்தது தமிழர் நாகரிகம் பண்பாடும் வந்து தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா. அடுத்தது வந்து அப்போ தண்ணீர் தேசம் வந்து வைரமுத்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் வந்து ராசமாணிக்கனார். இப்போ 48 வந்து ஆப்ஷன் பி. 4, 1, 2, 3. ஓகேவா. அடுத்தது பொறுத்துக்களை பாருங்கள். கேலி சித்திரம், லிமரைக்கு, நவ இந்தியா, தமிழர் சமுதாயம். கேலி சித்திரம் வந்து பாரதியார் எழுதுது கேலி சித்திரம். ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த லிமரைக்கு வந்து ஈரோடு தமிழன்பன். நவ இந்தியா வந்து பிச்சமூர்த்தி. தமிழர் சமுதாயம் வந்து கவிஞர் தமிழொலி. ஆப்ஷன் டி 49க்கு. 50 பாருங்கள். கவிஞர் ஏறு, பாவலர் ஏறு, கவிஞாயிறு, மொழி ஞாயிறு. இந்த கவிஞாயிறுக்கு யார்? உங்களுக்கு கவிஞாயிறு வந்து தாராபாரதி. மொழி ஞாயிறு தேவனைய பாவனர். பாவலர் ஏறு பெருஞ்சித்திரம், கவிஞர் ஏறு வாணிதாசன். அப்போ 50க்கு ஆப்ஷன் வந்து பி. ஓகேங்களா. 2, 1, 4, 3. தட்ஸ் இட். நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் வந்து 7th புக் எல்லாமே நம்ம வந்து போட போகிறோம் நம்ம சேனலில். ஓகே. எலிஜிபிலிட்டி, தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், தமிழ் வந்து ரொம்ப குரூஷியலான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இதில் நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் வந்து முடித்தாதான் வந்து உங்கள் ஸ்கோரிங் பேப்பரே வந்து எவாலுவேட் ஆகும். ஸோ வந்து தமிழுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்த்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. லாஸ்ட் மினிட் ரஷ்அப்பை வந்து தவிர்த்துருங்க. ஓகேங்களா. இப்போத்துலேயே படிச்சுட்டே இருங்க சைட் பை சைடு. இதையும் தமிழ் தானே லேசாக விட்டுறாதீங்க. பிகாஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக வந்துச்சுன்னா நம்ம அடுத்த சப்ஜெக்ட் பேப்பர் என்ன தான் நல்லா பண்ணாலும் வந்து நம்மளுக்கு வந்து எவால்வேட் ஆகாது. ஓகேங்களா. ஓகே. Thank you. See you in the next video. Bye.